ஊழல் புகார்ல சிக்கிறவங்க உட்கார வச்சு சீட்ல உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப பிரேசில்ல இருந்து ஒரு காலை உணவுக்கும் மதியான உணவுக்கும் 85,000 ரூபாய் கொடுத்து காளான் வாங்கி சாப்பிடுறாரு ஏழை தாயின் மகன். புரியுதுங்களா? ஏழை தாயின் மகன் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாரு. ஏது அந்த காசெல்லாம்? அப்ப இதுல ஊழலே இல்லையா? நேர்மையா தான் இருக்கீங்க. இது வந்து காங்கிரஸ்னால வெற்றி பெற முடியல, அதனால வேண்டுமென்றே புகார் தெரிவிக்கிறாங்கன்னு பாஜக தரப்புல இருந்து ரைட்டுங்க. காங்கிரஸுக்கு வெற்றி, காங்கிரஸ் தெம்பு இல்லைங்க. காங்கிரஸ ஓரம் கட்டிட்டாங்க மக்கள். அதுக்கும் வர உங்க வாதத்துக்கு அது இல்ல. எனக்கு நான் காங்கிரஸ்காரன் கிடையாது, நான் பத்திரிகையாளர். இப்ப எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு பிரச்சனையை நாங்கள் எழுப்பினா, குற்றச்சாட்டை சொன்னா பாஜக ஏங்க பதில் சொல்லுது? தேர்தல் ஆணையத்தில் தான் பதில் சொல்லணும். 1000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய்னாங்க. இதற்காகவே எவ்வளவு தூரம் காசு செலவாகுது தெரியுங்களா? மினிமம் பேலன்ஸ் கொள்ளையடிக்கிற கோடிகள் எத்தனை தெரியுமா? இது எங்க போகுது? இந்த கோடிகள்லாம் 16,000 20,000 கோடிகள் மினிமம் பேலன்ஸ் ஏழைகளுடைய பாக்கெட்ல இருந்து, எங்களை மாதிரி அடித்தட்டு மக்கள் பாக்கெட்ல இருந்து உருவிட்டு அதை எடுத்துட்டு போய் அம்பானிக்கும் அதானிக்கும் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வராக்கடனா தள்ளுபடி பண்றீங்களே. இதை விட மானக்கடை வேற எதுவும் இல்லையா? இங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தது கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னு பல பெண்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும்போது அங்க போய் பொறுப்பா உட்கார்ந்து பேசி வாங்கிட்டு வரணும் சார். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை எங்க பேசுறீங்க? நிதி அமைச்சர் எங்க பேசுறாங்க? பேர் பொறுப்பா போய் அந்த முதல்ல அந்த கவுன்சில்ல போய் உட்கார்றாங்க சார். உண்மையிலே ஏழைத்தாயின் மகன் தான் அதிபர். மோடி மட்டும்தான். மோடி மட்டும். அதுக்கப்புறம் அவருடைய அடிவருடி ஒருத்தர் இருக்காருல, அமித்ஷா, அவர் வருவார். இவர் காலத்துக்கு அப்புறம் அவர் வருவார். இனிமே அப்படிதான். ஆனால் நம்ம பக்கத்து நாடு வங்கதேசத்துல பார்த்தோம், இலங்கையில பார்த்தோம். விரைவில் அந்த காட்சிகள் இந்தியாவிலும் அரங்கேற நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல. அதற்கான அலை பீகார்ல ஆரம்பிச்சிருச்சு. ஜம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில் வந்து ஒரு மசோதா வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதாவது ஊழல் புகார்களில் வந்து சிக்கக்கூடிய அமைச்சர்கள், சிஎம் ஆகட்டும் இல்லை பிரதமர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ள பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு. இதற்கு வந்து பார்லிமெண்ட்ல பயங்கர அமளி இருக்கு. இந்த முதல்வர் ஸ்டாலின் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயமா இது? நல்லது தானே? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த மசோதாவை கொண்டு வந்த அமித்ஷா இருக்காருல்ல, அவர் இந்த கொண்டு வர்றதுக்கு தார்மீக அடிப்படையில் அவருக்கு தகுதியே கிடையாதுங்க. ஏற்கனவே அவர் மீது கொலை குற்றத்தில் ஆரம்பித்து ஏகப்பட்ட போலி என்கவுண்டர் பிரச்சனை இருக்குது. இவரே வந்து சிறைக்கு போய் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வெளியில் வந்தவர் தான். இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த மசோதாவுனா எடுத்துகிட்டு வாங்க, நேர்மையான முறையில் அந்த மசோதா எடுத்துகிட்டு வந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? மசோதாவை தாக்கல் செய்வதற்குன்னு ஒரு வரையறை இருக்குது, ஒரு நெறிமுறை இருக்குது. இந்த மசோதா தாக்கல் பண்ணுவதற்கான எந்த வரையறையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணல. அதை நீங்க தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த காப்பி கொடுக்கணும், அவங்க அதை படிச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க தாக்கலே பண்ண முடியும்ன்றது எழுதப்படாத விதி இல்லை, எழுதப்பட்ட விதி. ஆனா இந்த மோடி அரசாங்கத்துல, அதுவும் குறிப்பா வந்து இந்த இரட்டையர்கள் அரசாங்கம், இந்த ரெட்டை என்ஜின் தான் ஓடுது. ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் அமித்ஷா. இவங்க வந்து நினைச்சதுதான் நினைக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். இது முழுக்க யாரை வந்து பயமுறுத்துகிற விஷயம், என்ன பின்னாடி செய்ய போறதுக்கான முன்னெச்சரிக்கைனா, இவர்கள் ஆளாத மாநிலங்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள், இவர்கள் அடிமைகள் ஆளாத மாநிலங்கள் இருக்கு. 2 வகை இருக்கு. இந்த மாநிலங்கள்ல இவங்களை மீறி ஜெயிக்கிறாங்கல்ல. இப்ப இவங்க நாடு முழுக்க நியாயமான வெற்றி பெறல. இப்ப அந்த ராகுல் காந்தியினுடைய வெடிகுண்டு வீசியிருக்காருன்னு சொன்னார் இல்லையா, நிஜமாவே வெடிகுண்டு இல்ல, அது கண்ணி வெடி. போற பக்கம் கால் வைக்கிற பக்கம் வெடிக்குது. இப்ப அவர் ஒரே ஒரு பெங்களூர்ல ஒரு தொகுதி தான் எடுத்து காமிச்சாரு. இன்னைக்கு நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு உட்பட. கோயம்புத்தூர்ல வானதி ஜெயிச்சதே டவுட்டா இருக்குன்றாங்க. உண்மையே அதுதான். ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை நடப்பது கொஞ்சம் முன்னாடியே திடீர்னு நிறுத்திட்டாங்க. கமலஹாசன் லீடிங்ல, கமலஹாசன் பின்னாடி போயிட்டாரு. எப்படி வானதி ஜெயிச்சாங்கன்னு அது வந்து அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கே வெளிச்சம். ரைட்டுங்களா? போர்டில் எழுதின கவுண்டிங் கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எழுதல. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, அன்றே வெளிவந்த தகவல்கள், இன்னும் இணையத்தில் இருக்கு, போய் தேடிக்கலாம். இந்த மாதிரி இவர்கள் ஆளாத மாநில முதல்வர்களை, இந்த மசோதாவுடைய தீர்மானமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா, குற்றவாளின்னு நீ தீர்ப்பு சொன்னாதான் குற்றவாளி. ஆனா இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா, உங்களை மீது வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணி 30 நாள் நீங்க ஜெயில இருந்தாலே பதவி பறிச்சிருவோம். இது ஒரு மசோதாவாங்க? அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப மக்கள்கிட்ட நேரடியாக நின்று மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஜெயிக்க துப்பு இல்லாத பாஜக
திராணி இல்லாத பாஜக, ஆண்மை இல்லாத பாஜக பின்வாசல் வழியா எல்லா இடத்துலயும் உள்ள வராங்கல்ல. இப்ப நாங்க பின்வாசல் வழியா வர மாட்டாங்க, எடுத்துக்க முடியாது. அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஊழல் புகார்ல சிக்கிறவங்க உட்கார வச்சு சீட்ல உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப பிரேசில்ல இருந்து ஒரு காலை உணவுக்கும் மதியான உணவுக்கும் 85,000 ரூபாய் கொடுத்து காளான் வாங்கி சாப்பிடுறாரு ஏழை தாயின் மகன். இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு அவ்வளவு காசு? அடுத்த சோத்துக்கே வழி இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லல, இன்னைக்கு நாடறிஞ்ச உண்மை. எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருக்கிற விஷயத்த நான் ஏதோ புதுசா நான் கண்டுபிடிச்சுலாம் சொல்ல, புரியுதுங்களா? ஏழை தாய் மகன் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாரு, ஏது அந்த காசெல்லாம்? அப்ப இதெல்லாம் ஊழலே இல்லையா? நேர்மையா தானே இருக்கீங்க. உங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிடுங்களேன் பார்க்கலாம். நீங்க அன்னைக்கு 2014 PM உட்காரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த சொத்து என்ன? உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை நீங்க வச்சுக்கிற கோட்டினுடைய காசெல்லாம் எவன் கொடுத்தது காசு? உதாரணம் காட்டுங்க. அமித்ஷாவுடைய மகன், அமித்ஷா உள்துறை அமைச்சர் தானே, அவர் பையன் ஜெய்ஷா யாருங்க? அவருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா? பேட்டை எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா? கிரிக்கெட் வாரிய தலைவர். இன்னைக்கு நாம நாடு முழுக்க எங்கெல்லாம் வாகனம் பயன்படுத்துறோமோ எல்லாம் ஃபாஸ்டாக் இருக்கு. டோல்கேட்ல போட போற ஃபாஸ்டாக்ல அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்றாங்க. இன்னும் ஏராளமான விஷயங்களே வந்திருக்கு. உலகத்திலேயே நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா 50,000 ரூபாய் முதலீடு பண்ணிட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த முதலீடு 50,000 போட்ட காசு 50,500 ரூபாய் சம்பாதிக்கும், 50,500 ரூபாய் கூட சம்பாதிக்கும், இல்ல 50,000 கூட ஒரு 50,000 லாபம் கிடைக்கும். தப்பில்லை. ஆனால் 16,000 மடங்கு 20,000 மடங்கு 50,000 ரூபாய் போட்ட முதலீட்டுல காசு கொட்டுதுன்னா அந்த சூட்சமத்தை கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஏழைகள் பல பேர் பாவம் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களும் அப்படி பணக்காரன ஆயிட்டு போட்டோமே, ஏழைகள் இல்லாத நாடாவே இருந்துட்டு போட்டோமே. அப்ப இவங்களுக்கு மட்டும்தாங்க அப்ப இதெல்லாம் ஊழல் கிடையாதா? இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல எந்த ஒரு மசோதா கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமாக எதிர்த்தே ஆகணும். நீங்க எல்லா மசோதாவையும் முன்னாடி கொடுங்கன்றேன். கண்மூடித்தனமா யாரும் எதிர்க்கவே இல்லைங்க. நீங்க பிராடுத்தனமா ஜெயிச்சிருக்கீங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வெற்றி ஏமாற்று வேலையில வந்த வெற்றி இப்ப வெளிப்படையா தெரியுதா? ஆமாவா இல்லையா? வெளிப்படையா தெரியல, இன்னுமே போயிட்டு தானே சார். எலெக்ஷன் கமிஷன், உலகத்திலே எலெக்ஷன் கமிஷன் நம்ம ஏதோ பாத்ரூம் வீடியோ கேட்ட மாதிரி பதறாரு. ஐயோ அதுல எல்லாம் பெண்கள் நிப்பாங்களே, அதுலாம் வந்து தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்களே, அது எப்படி கொடுக்க முடியும் பொது வெளியில? நான் கேட்டது என்னது? இந்த வார்த்தை தவறா இருந்தாலும் அப்படிதான் பேச முடியும். ஏன்னா அவர் வந்து தேர்தல் கமிஷனருக்கான அந்தஸ்து அங்கீகாரத்திலே பேசல. தெருக்கோடியில யாரோ கொலையடி சண்டை போடுற மாதிரி பேசுறாரு. பாத்ரூம் வீடியோ கேட்ட மாதிரி. பூத்ரூமோட வீடியோ தானே கேட்கிறோம் நாங்க. சரி, வீடியோ எதுக்கு வைக்கிறாங்க? சிசிடிவி கண்காணிப்பு வாக்குச்சாவடிகளை வைப்பதனால நோக்கம் என்ன? நான் கேள்வி கேட்டேன். முறைகேடு நடக்காம இருக்கணும், முறைகேடு நடக்காம இருக்கணும். எவ்வளவு பேர் வாக்களித்தாங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். இதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு இல்ல? பாக்குற பார்வையாளர் இருக்காது. அதைத்தானே இப்ப நம்ம கேட்கிறோம். சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. நாங்க சந்தேகத்திலே பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. 5 மணிக்கு மேல எப்படா இவ்வளவு வாக்கு வந்துருச்சு? நம்ம வாக்காளர்களும் அவ்வளவு தெளிவானவர்களா? இளைஞர்களா வந்து வாக்கு போடுறாங்க. வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 75க்கு மேல இளைஞர்கள். அவங்க முதல் குடிமகன், முதல் முறையா வாக்கு போடுறவங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 6 பயன்படுத்தி உள்ள வரவங்க. கேட்டா அவங்களுக்கு வயசு 75. இது வந்து காங்கிரஸ்னால வெற்றி பெற முடியல, அதனால வேண்டுமென்றே புகார் தெரிவிக்கிறாங்கன்னு பாஜக தரப்புல இருந்து ரைட்டுங்க. காங்கிரஸுக்கு வெற்றி, காங்கிரஸ் தெம்பு இல்லைங்க. காங்கிரஸ ஓரம் கட்டிட்டாங்க மக்கள். அதுக்கும் வர உங்க வாகத்துக்கு அது இல்ல. எனக்கு நான் காங்கிரஸ்காரன் கிடையாது, நான் பத்திரிகையாளர். நீங்க என்ன பண்ணணும்? உங்க மேல ஒரு புகார் வந்துருச்சு இல்ல, குற்றச்சாட்டு வந்துருச்சு இல்ல. ராமன் வந்து சீதையை என்ன சொன்னாரு? உன் நம்பிக்கை இல்ல, நீ வந்து உன்னை ராவண கடத்திட்டு போயிட்டால, தீயில இறங்குன அப்படின்னு சொன்னார்ல. அங்க வந்து அவருடைய பரிசுத்தத்தை வந்து பரிசோதிக்கணும், நான் தீயில இறங்குன்னு சொன்னார்ல. அதைத்தானே நீங்க வணங்குறீங்க. அந்த ராமரை தானே வணங்குறீங்க. அந்த அயோத்தி உங்களை செருப்பால கைட்டி அடிச்சுதா இல்லையா? ஓடி போய் உனக்கு இங்க வேலையே கிடையாது, தோத்து கடிச்சது இல்ல. இப்ப எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு பிரச்சனையை நாங்கள் எழுப்பினா, குற்றச்சாட்டை சொன்னா பாஜக ஏங்க பதில் சொல்லுது? தேர்தல் ஆணையர்கள் தான் பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. பாஜக ஜெயிச்சதுலயே சந்தேகம் அப்படின்னும் போது அந்த கட்சி பதில் சொல்வது இல்லைன்னா தவிர. அதே மாதிரி அயோத்தி விவகாரம் வந்து பேசுனீங்க. அயோத்தியில வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கே நான் வரலங்க. அயோத்தியில் உங்களை தோக்கடிச்சது யாரு? யாரு? உங்க ஆளுங்க தானே, நீங்க சொன்ன ஆளுகள் தானே. இந்துக்களே வாரி இருந்தானே கூப்பிட்டீங்க. அந்த இந்து தானே உங்களை பொழந்தான். ஆமாவா இல்லையாங்க? இல்ல இல்ல, அது வந்து அயோத்தியில வந்துட்டு அங்க ஒரு முறைகேடு நடந்ததாக வந்து அப்பவே ஒரு சலசலப்பு. என்ன முறைகேடு நடந்தது? ஆமா, உண்மை. அயோத்தியில முறைகேடு நடந்துச்சு. காங்கிரஸ்ல ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் பணம் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு கடைசில நேரத்துல அந்த பணம் கொடுக்கல. அந்த பணத்துக்காக இல்லங்க, அயோத்தியில வந்து பேசினாங்க. அயோத்தியில முறைகேடு நடந்துச்சுங்க. என்ன முறைகேடு தெரியுமா? ராமர் கோயில் கட்டவே இல்ல, செட்டு போட்டு நீங்க வந்து கோயிலை திறந்துட்டீங்க. மழை ஒழுகி உள்ள ஒழுகிச்சு, கருவறைக்குள்ள தண்ணி ஊத்துச்சு. இந்த முறைகேடு நிறைய நடந்துச்சு.
அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. உண்மையிலேயே பார்வையாளர்களுக்கும் அது தெரியும். அது டிசைன் சார் உள்ள ஆக மொத்தம் அயோக்கியத்தோட உச்சம்ன்றனால்தான் அந்த ராமர் நீங்க எந்த புனிதமாக கருதுகிறீர்களோ அந்த இடத்துல நீங்க காசு கொடுக்கல, அதனால நாங்க வந்து ஓட்டு போடல, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்க என்ன குற்றச்சாட்டும் நிரூபிக்கவே இல்லை, உங்களால முடியல. ஆனா மக்கள் உங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க. நீங்க புனித கடவுள்னு சொல்லுகிற இடத்திலேயே உங்களுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஓட்டுச்சீட்டு முறையில தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் பாஜக நோட்டா கீழே தான் போயிருக்கும் சார். அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலேயே பாருங்க பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் அதிகரிச்சு தானே சார் பிராடுத்தனத்துல வந்திருக்குங்க. ஒரு கட்சி வந்து வளர்ந்துகிட்டே நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் போறாங்க அவங்க பின்னாடி அப்படிங்கிறது. இந்தியா இன்னைக்கு பொருளாதார நிலைமையில ஒரு 4வது இடத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு மோடி அரசு ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? நாசமா போனதுதான் மோடி அரசு. இந்த 14 அவர் உள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏழைகள் இல்லாத இந்தியா. நான் திரும்பி அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. 10 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சியை பாருங்க. ஒரே ஒரு துரும்பை கூட அவர் பண்ணல. அவர் நாடு நாடா சுத்தினாரு, ஊர் ஊரா உலக நாடுகள்லாம் சுத்தி ஜாலியா சுத்திட்டு வந்தாரு. இன்னைக்கு குறு தொழில் நலிவடைஞ்சு நாசமா போச்சு. பொதுத்துறை நிறுவனம் பூரா காலி ஆயிடுச்சு. வளர்ந்தவங்க யார் தெரியுமா? அம்பானியும் அதானியும் வளர்ந்துருக்காங்க, பணக்காரர்கள் வளர்ந்துருக்காங்க, வங்கியில காசு வாங்கிட்டு ஓடி போனவங்க வளர்ந்துருக்கான். இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் இருக்கான், டெய்லி வேஜஸ் சொல்றோம், அடித்தட்டு மக்கள் இவன் எல்லாம் தெரு தெருவா அலையறான். ஏங்க பீகார்ல இருந்து லட்ச லட்சமா வேறொரு மாநிலத்துக்கு வராங்க? தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு அமைதி பூங்காவை மட்டும் இல்ல, பணம் கொளிக்கிற பூங்கா, வந்தாரை வாழ வைக்கிற பூங்காவும் இருக்கு. தமிழ்நாடோட கடன்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தமிழ்நாடு கடன் ஏன் இவ்வளவு அதிகமாச்சுன்னு தெரியுமா? சொல்லுங்க, ஏன் அதிகமாச்சு? ஏன் எவ்வளவு இலவசத்தை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? 1000 ரூபாயில இருந்து நாங்க கொடுக்குற இலவசம் நீங்க காப்பி அடிக்கிறீங்க. இங்க லேப்டாப் கொடுக்குறவங்க ஆந்திரால கொடுக்குறீங்க, குஜராத்ல கொடுக்குறீங்க, அங்க ஏன் கொடுக்குறீங்க? மதிய சாப்பாடு போட்டா அங்க ஏன் நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க? இலவசங்கள்னால் ஆட்சி நாசமா போகுதுன்னு சொன்னா இதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்ல. உங்க கிட்ட வாங்குற காசு உங்க பாக்கெட்ல இருந்து புடுங்குறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தாங்க சார். 1000 இலவசத்தை விடுங்க சார். 1000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய்னாங்க. இதற்காகவே எவ்வளவு தூரம் காசு செலவாகுது தெரியுங்களா? எங்க வீட்டுல இருந்து, என்னுடைய பர்சனல் நான் சொல்றேன், என் வீட்டுல இருந்து, என் வங்கியில இருந்து, என்னுடைய குடும்பத்தார் வங்கியில இருந்து மினிமம் பேலன்ஸ் இல்ல. நாங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள்ல இருக்கோம், அடித்தட்டு நிலைமையில இருக்கும். மினிமம் பேலன்ஸ் கொள்ளையடிக்கிற கோடிகள் எத்தனை தெரியுமா? இது எங்க போகுது? இந்த கோடிகள்லாம் 16,000 20,000 கோடிகள் மினிமம் பேலன்ஸ் ஏழைகளுடைய பாக்கெட்ல இருந்து, எங்களை மாதிரி அடித்தட்டு மக்கள் பாக்கெட்ல இருந்து உருவிட்டு அதை எடுத்துட்டு போய் அம்பானிக்கும் அதானிக்கும் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வராக்கடனா தள்ளுபடி பண்றீங்களே, இதை விட மானக்கடை வேற எதுவும் இல்லையா? இங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தது கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நாங்கெல்லாம் என்ன பண்றோம்னு பல பெண்கள் நீங்க வந்து எடுத்து பாருங்க. நீங்க வெளி உலகத்தை பாக்குறதே இல்லங்க. 1000 ரூபாய் கொடுத்து இந்த பக்கம் டாஸ்மாக்ல வாங்கிக்கிறீங்களா இல்லையா? வெளி உலகத்தை நீங்க பாக்குறதே இல்லங்க. நீங்க வந்து எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப குஜராத்ல மது விலக்கே கிடையாது, மது விலக்கு இருக்குங்க. குஜராத்ல வந்து மது வந்து விற்பனை இல்லை. ஆனால் குஜராத்ல மதுவால் செத்து போறவங்க யாருமே இல்லையா? கள்ளச்சாராயம் குடிக்கிறதே இல்லையா? அங்க பிரச்சனையே இருக்கிறது இல்லையா? நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் என்ன தெரியுமா? பாஜகவுடைய நோக்கம், இப்ப நீங்க நெறியாளராகிறதுனால உங்களை நேரடியா குற்றம் சாட்ட முடியாது. ஆனா உங்க கேள்வி எடுக்கிறீங்கல்ல, இந்த கேள்விகள் சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது அதுல இருந்து அப்படியே ரொம்ப வித்தியாசமா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாமளே அசந்து போற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க பாரு. இந்த வேலையை பாஜக தெளிவா செய்யும். நீங்க 1000 ரூபாய் ஏன் பெண்களுக்கு நாங்க கேட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. வாங்கி சந்தோஷமா அனுபவிக்கிற பெண்களே பேட்டி கொடுத்தாங்கன்னா அந்த 1000 ரூபாய் வாங்கி குடிக்கிறதுக்கு போறாங்கல்ல, டாஸ்மாக்ல புடுங்குறாங்களே அப்படின்னு சொல்லி டாஸ்மாக கொண்டு வருவாங்க. டாஸ்மாக்ல உண்மையை சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் தெரியல. உண்மையை சொன்னா ஏத்துக்கலாங்க. உங்களுடைய பரப்புரைக்காக ஒரு பொய்யை கட்டமைச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க 1000 ரூபாய் கொடுக்காத போதும் டாஸ்மாக்ல வந்து 30,000 கோடி வந்து வருமானம் வரதான் செஞ்சது. அதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக்ல விற்கவே இல்லையா? பாதி கம்பெனி ஓனர் அதிமுக ஆளுந்தாங்க. அவங்க இதுல கள்ளச்சாராய மரணம் வந்து ஏற்பட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் கொடுக்கல, அந்த அளவுக்கு சீர்கெட்டு போகல இல்ல. அடேங்க அப்பா, உண்மை பிரமாதங்க, அருமைங்க. அதை எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாத ஆள் தானங்க அவரு. ஆம்புலன்ஸ் இனிமே வந்துச்சுன்னா அவனை அடிச்சு போட்டு அவனை பேஷண்ட் ஆக்குவான்னு, இது ஒரு முதல்வர் பேசுற பேச்சா? அந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே என் பார்வையில, நான் சொல்றது என் பார்வையில தற்குறிகள், அறிவே இல்லாதவர்கள். ஆனா அறிவில் அவர்கள் ஆதவர்கள்னு பேசுவாங்க. அவங்க அறிவே இல்லாதவர்கள். நான் சொல்றது
ஏன்னா நீங்க வந்து டாஸ்மாக் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா அந்த டாஸ்மாக் மூலமாக வருகிற வருவாயிலிருந்து தான் இந்த நீங்க ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்குதா? ஜிஎஸ்டியை வாங்கிட்டு போறீங்களா இங்க இருந்து? என்கிட்ட காசு வாங்கிட்டு குஜராத் கொடுக்குறீங்க, என்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்க உங்க உத்தரப்பிரதேஷ் கொடுக்குறீங்க. உத்தரப்பிரதேசல மனுஷனுக்கு சோறு போடுறான்னா மாட்டுக்கும் குரங்குக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கும்போது அங்க போய் பொறுப்பா உட்கார்ந்து பேசி வாங்கிட்டு வரணும் சார். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை எங்க பேசுறீங்க? நிதி அமைச்சர் எங்க பேசுறாங்க? பேர் பொறுப்பா போய் அந்த முதல்ல அந்த கவுன்சில்ல போய் உட்கார்றாங்க சார். எங்க பேசுறாங்க? நிதி அமைச்சர் இருக்கிற அந்த உண்மையிலேயே பெண்களை மதிக்கிறது வந்து நம்ம ரொம்ப அவங்களதான் நாங்க கடவுள்னு வணங்குறாங்க. இங்க பெண்களை வந்து கடவுளாக போட்டிருக்கிறோம். ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி, நான் சொல்லி முடிச்சிடுறேன், இடையில கிராஸ் பண்ண கூடாது, இடையில நான் கரெக்டா சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அப்படி பெண்களை தெய்வமாக வணங்குகிற ஒரு நிதி அமைச்சர் தான், பெண் தான் நிதி அமைச்சரா இருக்காங்க. குடும்பத்தினோட எல்லா பிரச்சனைகளும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. சரிட்டா? ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட பெண் அந்த நிதி அமைச்சருக்கு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு சிரமம்னு தெரியும். அவங்க வீட்டுக்காரே அந்த அம்மாவை கழுவி கழுவி ஊத்துறாருங்க. நானாங்க சொல்றேன். ஏன்னா அவங்க செய்யற எல்லாமே மேல்தட்டு மேட்டுக்குடி மக்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை தான் அந்த அம்மா கொண்டு வராங்க. அவங்க அறிவிக்கிற எல்லாமே அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை புடுங்கி அவனை இழுத்து கழுத்த கரகரன்னு அறுக்கிற வேலையை தான் அந்த அம்மா செஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஒரே ஒரு நபர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஆன பிறகு நான் வளர்ந்திருக்கேன்னு கீழே அடித்தட்டு மக்கள் ஒருத்தனை காட்டுங்க. பணக்காரன் வளர்ந்துருப்பான், அவனை பத்தி நமக்கு அவ்வளவு. ஏன்னா அவனுக்கு எதை பத்தி அவன் ஓட்டு போடுறவன் கிடையாதுங்க. அடிப்படையில் அவன் ஓட்டு கூட வந்து போட மாட்டான் டைமுக்கு. ரைட்டுங்களா? ஓட்டு போடுற ஆள் யாரு? அன்றாடம் காட்சிகளா இருக்கிற தினக்கூலிகள் தான். காலையில 6:30 மணிக்கு வந்து கியூல வந்து நிப்பான். அந்த கியூல நின்று பழக்கப்பட்டவன் தான். அவன் சிறுவாட்டு காசுன்னு சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரே நாள்ல நம்ம அதிபர் இருக்காருல்ல, இந்த நாட்டினுடைய அதிபர், இப்ப அதிபர் ஆக போறாரு அவர். அதனால அந்த அடைமொழி அவருக்கு நான் சொல்றேன். பிரதமரா இருக்காரு இப்ப அவரு, அதிபர் ஆக போறாரு. அதுக்கான சட்ட திருத்த வேலைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வராங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இல்ல, அது இனிமே எப்படி மாற போகுதுன்னா ஒன் நேஷன் நோ எலெக்ஷன். அப்படியே இவங்களாவே பாஜக மட்டுமே ஆள போகிறது. அப்படி பாஜக எல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே ஏழைத்தாயின் மகன் தான் அதிபர். மோடி மட்டும்தான், மோடி மட்டும். அதுக்கப்புறம் அவருடைய அடிவருடி ஒருத்தர் இருக்காருல, அமித்ஷா, அவர் வருவார். இவர் காலத்துக்கு அப்புறம் அவர் வருவார். இனிமே அப்படிதான். ஆனால் நம்ம பக்கத்து நாடு வங்கதேசத்துல பார்த்தோம், இலங்கையில பார்த்தோம். விரைவில் அந்த காட்சிகள் இந்தியாவிலும் அரங்கேற நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல. அதற்கான அலை பீகார்ல ஆரம்பிச்சிருச்சு. விரட்டி விரட்டி செருப்படுத்த அடிக்க போறாங்க. வாங்க வாங்க சொல்லுங்க. அடுத்தது, இந்த வாக்காளர் சீர்திருத்தத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ராகுல் காந்தி பெரிய பூகம்பத்தை கிளப்பின, இதெல்லாமே வந்துட்டு அடிப்படை காரணம் இருக்குதா, முகாந்திரம் இருக்குதா, எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் எந்த மாதிரியான எவிடன்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க? பிரமாதமான கேள்விங்க, நல்ல கேள்விங்க. நான் வரேன். ஜெயிக்க முடியல உங்களால, மக்கள் மன்றத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க. அதனால வேற வழி இல்லாம ஆதங்கத்தினால பாஜகவை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அருமைங்க, பிரமாதங்க. நான் வரதுக்குள்ள உங்க கேள்வி ரொம்ப பிரமாதம். இதான் எதிர்பார்த்தேன் நானு. ஆதாரம் காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்கன்றீங்கல்ல. ஜெயிச்சு 1.5 வருஷம் இப்ப வந்து ஆமாங்க, நான் தான் இந்த பிரச்சனை வர்றேங்க வந்துட்டேங்க, பாயிண்டே வரேங்க. நீங்க நல்ல விஷயத்த வந்திருக்கீங்க, ரொம்ப பிரமாதம். இந்த நாட்டை நீங்க வந்து என்னவா மாத்திருக்கீங்க? நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கியிருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? தொட்டதுக்கெல்லாம் டிஜிட்டல். பேப்பர்ல நாங்க எதுக்குமே தரமாட்டோம், ஆதாரம் கொடுக்க மாட்டோம், பேப்பர் எதுக்குமே செல்லாது, எல்லாம் டிஜிட்டல். காசு மாத்துங்க, எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் தான் சொன்னார் இல்லையா? நீங்க ஆண்மை திறன் உள்ளவர்களாக இருந்தால், நீங்க உண்மையிலே ஆம்பளையா இருந்தானே கேக்குறேன். ஓப்பன் சேலஞ்ச். நான் ஒரு பத்திரிகை கேஸ் போட கூட நான் பாத்துக்கிறேன். டிஜிட்டல்ல வாக்காளர் பதிவுகள் அடங்கிய நீங்க டிஜிட்டல் காப்பி கொடுங்க. அடுத்த 10வது நிமிஷம் நீங்க பண்ண பிரார்த்தனை மொத்தத்தையும் காமிச்சிடுறாங்க. ஏன்னா 7 அடி உயரத்துக்கு பேப்பர்ல கொடுத்த காப்பி ஸ்கேன் பண்ணி கூட நீங்க ரீட் பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்கேன் பண்ணதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு மொள்ள மாதிரித்தனம் முடிச்ச வித்தனம் பண்ணிட்டு ஆதாரம் காட்டுனா சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வெளியிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறோம். அதாவதுங்க, நீங்க கேட்கறதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஊடகம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாதான் அவங்க அயோக்கியத்தனம் வெளியில வரும். நீங்க எல்லாம் டிஜிட்டல் மயம்னு சொல்ற நீங்க வாக்காளருடைய அதுக்கப்புறம் இங்கேயே அவங்களே மாட்டிக்கிட்டாங்க பாருங்களேன். இப்போ ராகுல் காந்தி கிட்ட என்ன சொல்றாங்க? எந்த அடிப்படையில இதெல்லாம் நீங்க சொன்னீங்க? பிரமாண பத்திரம் எழுதி கொடுங்க அப்படி கேக்குறாங்களா? அவர் டிஜிட்டல் கொடுன்னு கேக்குறாரு. உடனே இம்மீடியட்டா அவங்க சார்பான அனுராக் தாக்கூர் என்ன பேசுறாரு? ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சார்? கொளத்தூர்ல மோசடி நடக்கலையா? அவர் எப்படி ஜெயிச்சார்? இவர் எப்படி ஜெயிச்சார்? முலாயம் சிங் யாதவுடைய பையன் எப்படி ஜெயிச்சார்லாம் கேக்குறீங்கல்ல. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாம் பேசுறீங்களா? அவர் வெளியிட்டது டிஜிட்டல் பதிவு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்ப எலெக்ஷன் கமிஷன் பிராடுத்தன கமிஷனா, தன்னாட்சி பெற்ற அமைப்பா, பாஜகவோட கைக்கூலியா? எனக்கும் டவுட்டா இருக்கு. 40க்கு 40 தொகுதியில எப்படி சார் ஜெயிக்க முடியும்? மக்கள் தான ஓட்டு போட்டாங்க. மக்கள் தான ஓட்டு போட்டாங்க. 40க்கு 40 ஜெயிச்சா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆமாங்க, நீங்க என்ன பண்ணி நடக்கலங்க. ஏன்னா இங்க எல்லா பூத்லயுமே அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஏமாத்த முடியாது. எக்ஸஸ் நீங்க அவங்களுடைய தேவை எங்கேயும் அங்கதான் அவங்க ஏமாத்துறாங்க. அவங்க தேவை எங்க இருக்கு? வானதி ஏரியால ஜெயிக்கணும், வானதியை எப்படியா ஜெயிக்க வைக்கணும், கமலஹாசனை தோக்கடிக்கணும், அங்க ஒரு இடம் நமக்கு வேணும், அங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்போ வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. நீங்க ஸ்டாலின் தொகுதியில ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்க போய் நீங்க ஓட்டு வீடு வீடா தெரியும் உங்களுக்கு தெரியும். அந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் அங்க இருக்கிற திமுக காரனுக்கு தெரியும், அதிமுக காரனுக்கு தெரியும். நீங்க போலி வாக்காளர்லாம் பண்ண முடியாது. ஜமுனா ராணியா சக்குனா ராணியான்னு ஒரு லேடி இருக்காங்களே, 6 இடத்துல 8 இடத்துல ஓட்டு போட்டலாம் வந்தது பாருங்க. அந்த மாதிரிலாம் அங்க ஏமாத்தல முடியாது. இன்னொரு விஷயம், பல கட்ட தேர்தல் ஏன் நடக்குது? அதுலயும் வெளிப்படையா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா அப்படியே கூடாரமா இப்ப பீகார்ல ஓட்டு போட்ட கும்பல் அப்படியே நேரா உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது அடுத்த கட்ட தேர்தலுக்கு. அங்க இருந்து அப்படியே பாட்னாக்கு போகுது, அப்புறம் வேற ஊருக்கு போகுது. 7 கட்ட தேர்தல் பிரதமருடைய பரப்புரைக்காக நீங்க வைக்கல, எலெக்ஷன் கமிஷனுடைய பித்தலாட்டம் மோசடி தரத்தை அரங்கேற்றுவதற்காக அவங்க அப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. எங்க எப்படிங்க? சரி 1000 தான் இருக்கட்டும். ஒருத்தர் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க, எலெக்ஷன் ஆபீசர். அதுதான் இன்டர்நேஷனல்லயும் இன்னைக்கும் எல்லா பக்கமும் இந்தியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜீரோன்னு ஒரு வீட்டுக்கு பேர் கொடுத்திருக்காரு. அந்த ஜீரோவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். இருங்க, அதுதாங்க. ஐயோ பயங்கரமா நீங்களும் முட்டு கொடுக்குறீங்களே. ஜீரோன்னு வீடு இல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஓகேங்க. வீடு இல்லாத நீங்க தான் கொடுக்குறீங்க. இதே எலெக்ஷன் கமிஷன் தான் நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க பாருங்க, சார் இந்த சட்ட திருத்தம் ஒன்று பண்றாங்கல்ல சார், SIR சிறப்பு சட்ட திருத்தம். அந்த சிறப்பு சட்ட திருத்தத்துல கேட்கிற ஆவணங்கள்ல மிக குறிப்பான ஒரு ஆவணம் இருக்கு. அது என்ன ஆவணம்? ஆதார் லொட்டு லூஸ்க்கு ஆதாரம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனால் இருப்பிட சான்றுன்னு ஒண்ணு கேட்கறான். இருப்பிட சான்று எப்படி கொடுப்பீங்க? ஒரு வீடு இருந்தாதான் கொடுப்பீங்க. அப்ப வீடே இல்லாதவர்களுக்கு இருப்பிட சான்றை எப்பரா கொடுக்க முடியாங்க? அப்ப நீயே கேள்வியும் கேட்டுவிட்டு நீயே பதிலும் வச்சுக்கிட்டு, ஆனா நான் இப்படிதான் இருப்பேன்னா யார் காதல பூ சுத்தணும்னு நினைக்கிறீங்க? பூ வைக்கலாம், காதல தப்பு இல்ல. பூ கூடையே வைக்கணும், பூந்தோட்டத்தை வைக்கணும்னா அது ஒன்லி மோடியினுடைய ஆட்சியில தான் நடக்கும். இப்ப அந்த இடத்துலயே ஜீரோவுக்கு நான் வரல, ஜீரோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க, உலகமகா விளக்கம். எப்படின்னா நாங்க எப்படி வீடியோ எல்லாம் வெளியிட முடியும்? அங்க பெண்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, பெண்கள் வீடியோ வெளியிட முடியும். ஐயோ பெண்களுக்கு அப்படியே பாதுகாவல். நீங்க இருங்க ஒரு நிமிஷம், அது என்ன சட்ட திருத்தம்? அடுத்தது அதே ஜீரோல வராங்க. இருங்க, 2024ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சார். அனாவசியமாக இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட முடியாது. கேட்கும் பட்சத்துல அதான் நீங்க உங்க பிராடத்தனத்துக்கு முன்னாடியே நீங்க கொண்டு வந்துட்டீங்க. உங்க பிராடத்தை வெளியிடுவோம் சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, ஆமாவா இல்லையா? உங்க பிராடுத்தனத்தை கண்டுபிடிச்சாலும் இப்படி தப்பிப்பதற்காக அதுதான் இதே சட்டம். இப்ப அந்த சட்டம் நீங்க சொல்லி 24ல நாங்க ஒரு சட்டம் எடுத்துட்டு காட்டுறீங்கல்ல, இப்ப கொண்டு வர சட்டமும் அதே மாதிரி தான் வரும். நாளைக்கு ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு 30 நாள் கழிச்சு உங்களுக்கு பதவி கிடையாது, 5 வருஷம் எலெக்ஷன் நிக்க முடியாதுன்னு சொன்னாலும் ஆல்ரெடி நாங்க சட்டம் நீங்க ஸ்டாலினை பிடிங்க, யார வேணாலும் பிடிங்க, எனக்கு யாரையும் பிடிக்கிறது பத்தி நாங்க கவலையப்படலாங்க. ஊழல் பண்ணா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க ஊழல் குற்றச்சாட்டு கட்டம் சரியில்லைன்னு சொன்னாலதான் உட்கார வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாவா இல்லையா? ஊழல் குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா. அவரே இந்த மக்கள் நீங்க தெய்வமா எதை தெய்வம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய விஷயம் வேற, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், அந்த ஜீரோல நான் இன்னும் போகவே மாட்டேன். அந்த ஜீரோ சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படிங்க அப்பம் பேரு SD ST FG JJ AJ எல்லாம் எப்படி வரும்? அப்பா பேருனா ஒண்ணுதானே இருக்கும், கூப்பிடுற மாதிரி தானே இருக்கும். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரே குடும்பத்துல அப்பாவுக்கு வயசு 45, பிள்ளைக்கு வயசு எவ்வளவு இருக்கணும்? நியாயப்படி பார்த்தா ஒரு 20 இருக்கலாம், ஒரு 25 இருக்கலாம், 15 இருக்கலாம். அப்படிதானங்க நடைமுறையில் அப்படித்தானே இருக்கும். என்ன குடும்ப ஒழுங்கா குடும்பம் நடத்துறவங்க குடும்பத்துல அப்படிதான் இருக்கும். அதுவே இல்ல இல்லீகல் கான்டாக்ட் வச்சா கூட வயசுக்கு மீறி புள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்பனுக்கு வயசு 45, பிள்ளைக்கு வயசு 75. நான் சொல்லலங்க, தேர்தல் கமிஷனோட ஆவணத்துல இருக்குங்க. ஆணவத்தினுடைய உச்சத்துல ஆவணத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்க லட்சணம்னு எலெக்ஷன் கமிஷனை கழுவி ஊத்துறாங்க. அவங்க பாஜகவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷனர் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்போது நிச்சயமாக இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரோ மொத்தம் வெளியில வரும்.
சிறையில் தான் களி கூட போடுறதுல போல இருக்க, சிக்கன் கறி போடுறாங்க போல இருக்க. இதுல என்ன அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் நெருங்க போகுது. இப்ப எடுத்துட்டு வந்துட்டு இல்லப்பா தேர்தல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா அப்பவே உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? ஆவணங்கள் கேட்டு கேட்டு குடுக்கல பிறகு ஆவணங்களை பேப்பர்ல குடுக்குறீங்க. அவர்தான் காமிக்கிறாரு 7 அடி உயரத்துல இருக்கு. அதை நாங்க வந்து 6 மாசமா அதை நாங்க வந்து கண்டுபிடிச்சது. இப்ப அவர் சொன்னதே சில இடங்கள்ல வந்து மாறி போயிருக்கு. அவர் 2 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் அந்த ஆவணத்தை செக் பண்ணி பார்த்தா 3 இடத்துல இருக்கு, 4 இடத்துல இருக்குலாம் வருது. நிறைய விஷயங்கள் இப்ப வெளிப்படையா ஒரு ஊரை தான் சொன்னாருங்க. அதுவும் பிரகாஷ் ராஜ் அவர்கள், நடிகர் பிரகாஷ் ராஜ் போட்டியிட்ட தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதி பெங்களூர்ல. அவரு ஆச்சரியமா சொல்றாரு, ஓ இப்படிதான் ஜெயிச்சீங்களா நீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாருல. அது ராகுல் காந்தி சொன்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்ப நாடு முழுக்க எல்லா ஊர்லயுமே பாஜக ஆளாத மாநிலங்கள், பாஜக இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற மாநிலங்கள்லயும் பிரார்த்தனை பண்ணி தான் ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல எப்படி 40-40 ஜெயிச்சாங்கன்னு கேள்வி கேக்குறீங்கல்ல. இந்த 40-40 ஜெயிச்சது தமிழ்நாட்டுல அவங்களுடைய அவங்களுடைய திருட்டுத்தனம் மொள்ளமாரித்தனம் நடக்கல. மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், அப்ப அதிமுக எப்படிங்க அவ்வளவு ஓட்டு தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு நேர்மையா நடந்தது, ஆனா இந்திய அளவுல பாத்தீங்கன்னா நேர்மையா. ஆமாங்க, பாஜகவால அவங்களுடைய தில்லு முள்ளு தில்லால நீங்க செய்ய முடியல. இங்க எல்லாம் குடுமையா பிடிச்சிருக்கான் எல்லா கட்சிக்காரனும். நீங்க வந்து பாஜக திமுக முந்திக்கிச்சு அப்படித்தானே? அப்படி எடுத்துக்கலாமா? 40-40 எலெக்ஷன் கூட தானே இருக்கு. எலெக்ஷன் கூட தானே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் கூட தான் இருக்கு. அப்புறம் எப்படி திமுக முந்த முடியும்? ஆட்சியில் இருந்தா அவங்க செய்ய முடியாதுங்க. பட்டன் யாருகிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க தானே ஆபீசர் போடுறீங்க. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா போலி வாக்காளர் உள்ள சேர்க்கல, எக்ஸ்ட்ரா வாக்கு போட முடியாது. ஃபார்ம் 16 கரெக்டா வச்சிருக்கான். எத்தனை வாக்கு பதிவாச்சா அத்தனை வாக்கு தான் அங்க காமிக்கணும். நீ போர்டுல மீறி காமிட்டா தொலைச்சிருவான். இங்க அடிப்பான், வெரைட்டி அடிப்பான் இங்க. அதனால தமிழ்நாட்டில் அவங்க செல்லுபடி ஆகல. ஆனாலும் இங்கேயும் செய்வதற்கு முயல்வார்கள். அந்த அடிப்படையில தான் இப்ப வந்து எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க? நார்த் இந்தியால ஏகப்பட்ட வாக்காளர்கள் உள்ள வந்துட்டாங்க. ஒரு 6 லட்சம் பேர். நீங்க 6 லட்சம் சாதாரணமா சொல்றீங்க. கடந்த தேர்தலே வந்து கோயம்புத்தூர்ல போய் இந்தியில பிரச்சாரம் பண்ணிருக்கான். தமிழ்ல பேசுற இடத்துல இந்தியில பிரச்சாரம் பண்ணிருக்கான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப மாநிலத்திலுடைய வாக்காளர் எண்ணிக்கை கூடுது. எங்க இருந்து வராங்க இவங்க எல்லாம்? ஒரு நாளைக்கு போய் நீங்க பாருங்க, சென்ட்ரல்ல நார்த் இந்தியால வரக்கூடிய எல்லா ட்ரெயின்கள்லயும் வேலை தேடி வருபவர்கள் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து எவனும் போறாங்க, அங்க இருந்தா வரான். இங்க இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா? மெதப்பாயிடுச்சு. அவன் வந்து குறைந்த ஊதியத்துக்கு வரான், அதை வச்சுக்கிறாங்க. சிக்கலே என்னன்னா யாரோனா வரலாங்க, யாரோனா வேலைக்கு வாங்க. ஆனால் உங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுங்க. ஒரு இடத்துல நிலைநாட்டுங்க, ஊர்ல எல்லாம் கொடுக்காதீங்க. 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு 1 எலெக்ஷன். திரும்பி சொல்றேன், 1 எலெக்ஷனே வரப்போறது இல்ல. இப்ப நம்ம பேசுறது வேஸ்ட். ஏன்னா நோ எலெக்ஷன் ஒன்லி அதிபர். ஒரு ஜனநாயக நாடு சார். ஜனநாயக நாடு தான் குழி தோண்டி போச்சிட்டீங்க நீங்க. பொதுவாக வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்காது. ஒரு ராஜ பரம்பரையா மன்னர் பரம்பரையில யாரும் ஆட்சி பண்ணவே மன்னர் பரம்பரையா தான் மாத்த ட்ரை பண்றீங்க. ஏற்பட்டவராக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. மக்களோட தீர்ப்பு நம்புறீங்களா? அத நம்புறீங்களா? ஆமா, மக்கள் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு சார். அதே மக்கள் தாங்க தீர்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. நீங்க சொல்றதே 40-40 யாரு கொடுத்தா? மக்கள் தானே தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்ப நீங்க பிரதமர் என்ன சொல்றீங்க? பிரதமர் எப்படி வந்தாரு? மக்கள் ஓட்டு போட்டு வந்தாருன்னு சொல்றீங்கல்ல. அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது. இப்ப நீங்க வந்து திமுக மீது குற்றம் வைங்க. ஏன்னா இப்ப ஆட்சியில இருக்காங்க. நான் திமுக ஆதரவாளர், நல்லா புரிஞ்சுங்க. திமுக மீது நான் திரும்பி சொல்றேன், நீங்க என்ன கேட்ட வந்தாலும் நான் ஒத்துக்கிறேன். என்ன நம்பிட்டீங்கல்ல. அப்போ யார் மீதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுடைய வாக்கு அந்த இடத்துல நீங்க எடுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு வெளிப்படுங்க. எலக்ட்ரானிக் விஷயத்தை கொடுங்க, பாப்போம். வாரணாசியில அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு நம்ம வருவோம். 4 கட்டமாக பின்தங்கி 6000-7000 வாக்கு பின்தங்கி இருந்தவர் அடுத்த 2 மணி நேரம் ஏன் எலெக்ஷனை நீங்க வந்து ரிசல்ட்டை நிறுத்தி வச்சீங்க? மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்ம அடுத்து வரப்போற அதிபராக இப்ப பிரதமரா இருக்கிற மோடி அவர்கள் அவருடைய வாக்கு எண்ணிக்கையின் போது ஏன் 2 மணி நேரம் நிறுத்தப்பட்டது? எனக்கு ஆசை தாங்க. ஆமாங்க, இந்திய நாடு அதிபரா உயருது. அதிபர் அளவுக்கு நம்ம நாடு உயருது. அந்நிய செலாவணில நமக்கு வேற லெவலு. நம்ம காயின் என்ன சொன்னாரு? வல்லரசு நாடா இருக்கிற டாலரின் மதிப்பை விட நம்ம ரூபாய் அதிகமாகும்னாரு மரியாதைக்குரிய மோடி அவர்கள், வருங்கால அதிபர் சொன்னாரு. ஏகப்பட்ட வாயில வடை சுட்டாரு. ஒரு வடை கூட சாப்பிட முடியல, நூலா வருது எல்லா வடையும். என்ன பண்றது? அமெரிக்காவே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க நம்ம வளர்ந்து நிக்கிறோம் சார். ஆமாங்க, அதுதான் சொல்றேன். அதை ஒத்துக்கிட்டு தானே சார் ஆகணும்.
அமெரிக்காக்காரனே பார்த்து பயந்துட்டேங்க நானு. இப்படி டெவலப் ஆயிட்டு இருக்காங்களே, போடு 50% வரியை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டேன் நானு. நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம். அதுக்கு நீங்க மோடிக்கு நன்றி தான் சொல்லணும், கிண்டல் பண்ணக்கூடாது. என்னங்க நான் எங்க கிண்டல் பண்றேன்? என்னுடைய நாடு அதிபர் அளவுக்கு உயர்துன்னா நான் மகிழ்ச்சி அடைறேங்க. அடுத்தபடியாக ஊழலற்ற ஒரு நாடாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நைட் எல்லாம் யோசிச்சு ஒரு சட்டத்தை எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒரு மசோதாவை வந்து கொண்டுட்டு வராங்க. ஒரே ஒரு சந்தேகங்க, யார் மீதும் இல்லைங்க. நீங்க அவங்க எல்லாம் வந்து பதவியில இருக்காங்க, பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் கூட விட்டுருங்க, அதெல்லாம் விடுங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வராருங்க. என்ன யாருன்னு நீங்களே வந்து முடிவு பண்ணீங்க. கடைசியா நான் யாருன்னு சொல்லிடுறேன். ஒருத்தர் வேலையை ரிசைன் நல்ல பொறுப்பான பதவியில இருக்காருங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே அவர் கட்சியில சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்துடுறீங்க. அவரு வேலையை செய்யும் போது அவருக்கு ஒரு சம்பளம், ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல அவர் சொல்றாரு, எங்க அப்பா வந்து விவசாயி, 4 ஆட்டுக்குட்டி தான் வச்சிருக்கேன் நானு, அதுல தான் சாப்பிடுறேன் நானு, எனக்கு வருமானம். சிரிப்புக்காக இல்லைங்க, சீரியஸா சொல்றேன் நானு. உண்மையிலேயே நல்ல மனிதர் அவரு, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் பர்சனலா பாத்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன்னு வச்சுங்களேன். நல்ல மனிதர். அப்படிப்பட்டவர் 4 ஆட்டுக்குடி வச்சிருந்தவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் வெளியில வந்து மாநில தலைவரா இருந்தாருன்னு வச்சுங்களேன். மாநில தலைவர் இருக்கும்போது அவர் பேசின பேச்சுகள் கிடையாது. அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அவரும் வழக்கம் போல அவருடைய குருநாதரா இருக்கிற மரியாதைக்குரிய வருங்கால அதிபர் என்ன சொன்னாரோ, அதாவது பிரதமரா இருக்கிறவர் என்ன சொன்னாரோ, அதை விட இவரும் பல இடங்கள்ல வட சுட்டில எண்ணெயே இல்லாம வடலாம் சுட்டுருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த வடைகள்ல எதுவுமே தேரல. இப்ப அவர் வந்து பதவியில இல்ல, ஆனால் அவருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பல 100 கோடிகள். அப்ப பல 100 கோடிகளுக்கு எங்க இருந்து இந்த காசெல்லாம் வந்துச்சு? எனக்கு நண்பர்கள் உதவி செய்யறாங்க, நண்பர்கள் உதவியாலதான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், கட்சி உதவி செய்து நண்பர்கள் உதவி செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன சந்தேகம் வரணும்? நான் என்ன கேட்க வரேன்னா, சரிங்க, நண்பர்கள், அந்த நண்பர்கள் வந்து முறையாக அரசுக்கு வரி கட்டுறாங்களா? அந்த நண்பர்கள் யாருன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா? நண்பர்கள் உதவி செய்வாங்க, ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு 50,000 கொடுப்பாங்க, ஒரு 5 லட்சம் கொடுப்பாங்க, ஒரு 50 லட்சம் கூட கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்க பல 100 கோடிகள் அதிபரா மாறி இருக்கீங்க, பல கம்பெனிகள் நடத்துறீங்க. கண்ணார பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். அதாவது திருக்குவளையில இருந்து ஒருத்தர் வந்தார். சரி, ஆசியாவுடைய மிகப்பெரிய விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள், அவர்கள் குடும்பமும் ஆதாரம் காட்டுங்க. வந்தது ஆதாரம் காட்டுங்க. எவ்வளவு சொத்து பத்துக்கள் எவ்வளவு இருக்கு? இதே நீங்க சொல்ற இதே நபர், நம்ம இன்னும் அந்த பேரே சொல்லாம பேசிட்டு இருக்கோம்ல, வந்து ரொம்ப பிரபலமான நபர், வேற யாரும் இல்ல, ஐபிஎஸ், மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை. அண்ணாமலை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அண்ணாமலை தான் நீங்க சொல்ற இதே நபர் மீது, யார் மீது? திருக்கோயில வந்தாருனாவே கருணாநிதி குடும்பம் தான். இதுல ஒண்ணும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? கருணாநிதி குடும்பம் வகை வகையா பயங்கரமா சொத்து வச்சிருக்காங்கன்னு நீங்க அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு ட்ரம்ல எடுத்துட்டு, நம்ம சிஎம்க்கு கார் கூட இல்ல, அதாங்க பெட்டியில அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் எல்லாம், அதாவது இவங்க எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி நம்ம இருக்காருல கிண்டில ஒரு இன்னொரு அதிபர், குட்டி அதிபர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட நாகாலாந்துல இருந்து அவர் ஏன் இங்க வந்தாரு அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அப்ப வந்து திமுக வந்து கை சுத்தமானவங்க, ஒரு ஊழல் முடிக்கவே வரலையேங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? வாங்க, 2 டப்பா நிறைய அலுமினிய பொட்டி எத்தனை போய் ஊழல் குற்றச்சாட்ட நம்ம ஒரு பிஸியா இருக்காருல்ல, இல்லாத திருக்குறளை எழுதி கொடுத்தாருல ஒருத்தர், கிண்டில ஒருத்தர் இருக்காரு, ஆளுநர், மாண்புமிகு மரியாதை மிக்க ஆளுநர் அவர்கள் கிட்ட கொண்டு கொடுத்தாருல. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு, உள்துறை அமைச்சர் நீங்க தான் வச்சிருக்கீங்க, நாடு முழுவதும் உங்களுக்கு பவர் இருக்கு, உங்களுடைய தன்னாட்சி அமைப்புகள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, சிபிஐ உங்ககிட்ட தான் இருக்கு, இடி உங்ககிட்ட தான் இருக்கு, ஐடி உங்ககிட்ட தான் இருக்கு, ஊர்ல இருக்க எல்லாரும் உங்ககிட்ட தான் இருக்காங்க. அப்ப இவங்க மீது கொடுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கும் பட்சத்துல ஏன் ஐயா நடவடிக்கை எடுக்கவில்லை? அவ்வளவுதான், பதில் சொல்லுங்க. 2 பொட்டி நிறைய போய் நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டை கொடுத்தீங்களே அண்ணாமலை அவர்களே, ஆளுநர் என்ன பண்றாரு? அதை வாங்கி வச்சுட்டு வழக்கம் போல நம்ம மசோதா அமைச்சா சீட்டு கடையில உட்கார்ந்துட்டு பாருங்க மேல, அது மாதிரி அது மேல பொட்டி, அந்த பொட்டியில என்ன இருந்ததுன்னு திறந்தும் காட்டல, பெட்டி தூக்கிட்டு போய் காமிக்கிறீங்களா? இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? இது அந்த பம்மாத்து வேலை. ஒரு பென் டிரைவ்ல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு எடுத்து போய் கொடுத்தா அவங்க எடுக்க போறாங்க, குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் பட்சத்துல அவங்க மாட்டிக்க போறாங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலும் நீங்க அவங்க டார்ச்சர் பண்றீங்கல்ல. நீங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குமா? இல்ல அது கோடிக்கணக்கில் இருக்குன்னு எல்லா திமுக மந்திரிகள் மீதும் கொடுத்தீங்க. எத்தனை மந்திரிகள் உள்ள போட்டீங்க? எத்தனை பேர் உள்ள போட்டீங்க? கேக்குற 3000-4000 இடி ரைடு போயிருக்கு நாடு முழுக்க மோடி அரசாங்கம் வந்த பிறகு. அதுல உண்மையிலேயே சிக்கியவர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம், 2-3 பேர் மட்டும்தான் அவர்களுக்கு குற்றச்சாட்டுகள் பதிவாயிருக்கு. குற்றச்சாட்டே பதிவாகாம, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாம, அவர்கள் மீது எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாம, கட்டிக்கிறதுக்கு துணி கூட கிடையாதுங்க, வேஷ்டி கட்ட கூட கிழிஞ்ச வேஷ்டி கோவண துணியோடு இருக்கிற சேலம் விவசாயிகள் நீங்க வந்து ஈடியில வந்து ரெய்டு பண்ணீங்களா? உலகமாக ரெய்டுங்க அது. இடி மீது நோட்டீஸ் அனுப்பி கூப்பிட்டது. இந்த மாதிரி செய்வதுதான் ஈடியோட வேலை. ஒரு கேஸ்லயும் அவர்கள் இதுவரைக்கும், செந்தில் பாலாஜி என்ன பண்ணீங்க? நான் திருப்பி உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். செந்தில் பாலாஜியை 1.5 வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சிருந்தீங்க. இப்ப அவரை வெளியே வந்திருக்காரு.
என்ன பண்ணீங்க நீங்க? பதவி- ஆதாரங்க பதவி போச்சு பதவி இல்ல? புடுங்கிட்டா? பதவி போச்சு இல்ல? சரி, உங்க ஆசை தீர்ந்துருச்சா? பதவி போயிடுச்சு. பதவி புடுங்குறது உங்க ஆசை. அப்ப அவர் வந்து குற்றவாளியா நிரபராதியா? அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். எத்தனை வருஷம் நடத்துவீங்க? எத்தனை வருஷம் நடத்துவீங்க? அயோக்கியத்தனத்துக்கு உச்சத்துல நீங்க ஆடுவீங்களா? உங்க ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டத்துக்கு தான் டைம் வந்துருச்சுங்க. அது ராகுல் ஆரம்பிச்சார் அந்த வேலையை. 5 வருஷம் இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் 5 அது வருஷம். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்சம் இது அப்படியே சூடு பிடிச்சதுன்னா இந்த பதவியே செல்லாது, இந்த தேர்தலே செல்லாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தாலே விரட்டி அடிக்கப்படுகிற நாட்கள் கூட வரலாம். ஆனா நீங்க வந்து எனக்கு வந்து பெரியார் முன்னாடியே சொல்லிட்டாருங்க, தந்தை பெரியார் முன்னாடியே சொல்லிட்டார், நீங்க எல்லாம் தீர்மானமாக சட்ட நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு வாதாடுகிற நேரத்தில் தீர்ப்பை எழுதுகிற இடத்துல அவங்க உட்கார்ந்துருப்பாங்கன்ட்டார். இதை இன்னைக்கு சொல்லல, என்னைக்கோ சொல்லிட்டாரு. அதுதான் பல இடங்கள் நடக்குது. ஆச்சரியமா இருக்கும். இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு இந்த நீதிபதி கிட்ட மட்டும்தான் போகும். நீதிபதியோ தீர்ப்புகளோ விமர்சிக்க முடியாது நம்மளால. அந்த வரையறைக்குள்ள நம்ம வரமாட்டோம். அது அவர்களுக்கு சாதகமா இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில எப்படிடா இந்த கேஸ் எல்லாம் இவங்களுக்கு போகுது, வெயிட் பண்ணி போவாங்க. நம்ம கற்பனைக்கு எட்டாத தீர்ப்புகள் வரும். ஆனா நம்ம வந்து அமைதியா பார்க்க, இதைத்தான் அன்னைக்கே பெரியார் சொல்லிட்டார். அதனால வந்து என்ன நடக்குமோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் புரட்சின்னு ஒண்ணு நடக்குங்க. நடந்தால் நீங்க யாரா இருந்தாலும், தப்பு எவன் பண்ணாலும், அது திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக ஒத்துக்கிறீங்களா, எந்த கட்சியா இருந்தாலும் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக அது அந்த நாள் நடக்கும். மக்கள் மண்டி பதில் சொல்லிதான் ஆகணும். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.